மதுரையில் நாளை முருகபக்தர் மாநாடு நடைபெற உள்ள நிலையில் மாநாட்டிற்கான முன்னேற்பாடுகள் தீவிரமடைந்து வருகிறது. இதுகுறித்தான முழுமையான விவரங்களுடன் செய்தியாளர் சிவகுமார் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சிவகுமார், முன்னேற்பாடுகள் எந்த அளவுக்கு நடந்திருக்கு, விவரங்கள் என்ன, பதிவு செய்யுங்க. மதுரையில நாளை நடைபெற உள்ள முருக பக்தர்கள் மாநாட்டுக்கான ஏற்பாடுகள் தற்போது தீவிரமா பண்ணிட்டு இருக்கிறாங்க. திருப்பரங்குன்றம் மலையை பின்னணியாக வைத்து அமைக்கப்பட்டுள்ள மேடை, அதே மாதிரி 5 லட்சம் பக்தர்கள் பங்கேற்று ஒரே நேரத்தில் கந்தசஷ்டி கவசம் பாடுவதற்கான ஏற்பாடுகளும் தற்போது தீவிரமா நடைபெற்று இருக்கு. மதுரை பாண்டி கோவில் அம்மா திடல்ல இந்து முன்னணி சார்பில் முருக பக்தர்கள் மாநாட்டுக்கான முன்னேற்பாடு பணிகள் தற்போது வேகமாக நடைபெற்று வர சூழ்நிலையில அங்கு அமைக்கப்பட்டுள்ள அறுபடை அருங்காட்சியகத்தையும் சரி, நாள்தோறும் தமிழகம் முழுவதிலிருந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தந்து தொடர்ந்து 4 நாட்களாக சாமி தரிசனம் செஞ்சுட்டு வராங்க. இந்த நிலையில நாளை மாலை நடைபெறவுள்ள முருக பக்தர்கள் மாநாட்டுக்கான மேடை அமைக்கும் பணி தற்போது தீவிரமாக நடைபெற்று வருது. மேடையின் பின்புறம் அறுபடை வீடுகள்ல முதற் படை வீடான திருப்பரங்குன்றம் முருகன் கோவில் மலை பின்னணியில் இருப்பது போன்ற மேடை அமைக்கப்பட்டுள்ளது. லட்சக்கணக்கான பக்தர்கள் வரிசையில் அமர்வதற்கான இருக்கைகளும் அமைக்கப்பட்டிருக்குது. மேலும் மேடையில அறுபடை வீடுகளின் கோபுரங்கள் அமைக்கப்பட்டு நடுவில் முருகபெருமான் வேலுடன் நிற்கும் பிரம்மாண்ட சிலை போன்ற வடிவமைப்பும் தற்போது இடம்பெற்றிருக்குது. மாநாட்டுக்கு வருகை தரக்கூடிய பக்தர்கள் தாகம் தீர்க்கும் வகையில் ஆங்காங்கே ஒவ்வொரு இடங்களிலும் தற்காலிக தண்ணீர் பந்தல் அமைக்கப்பட்டு தற்காலிக கழிவறைகளும் அமைக்கப்பட்டிருக்குது. நாளை நடைபெற உள்ள இந்த முருக பக்தர்கள் மாநாட்டில் ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் மற்றும் பாஜக மாநில தலைவர் நயனா நாகேந்திரன் உள்ளிட்ட பாஜகவோட முக்கிய நிர்வாகிகள், அதே மாதிரி இந்து அமைப்பை சார்ந்தவர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்துக்கிற உள்ளாராங்க. இந்நிலையில முக்கிய பிரமுகர்கள் வருகை காரணமா மாநாடு பகுதி முழுவதிலுமே காவல்துறையினரோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரப்பட்டிருக்குது. ஏற்கனவே உயர்நீதிமன்ற மாநாட்டுக்கு பல்வேறு நிபந்தனைகள் வைத்துள்ள நிலையில மாநாடு பகுதி முழுவதையுமே தற்போது காவல்துறையினர் தீவிரமா கண்காணித்து பாதுகாப்பு பணிகளை மேற்கொண்டுட்டு வராங்க. நிஷா, சிவகுமார், விவரங்களுக்கு நன்றி.